மல்லி 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 மல்லி. நிஷா ஏதாவது கால் பண்ணால ரஞ்சி? இல்ல ராஜிமா, நான் கால் பண்ணா கட் பண்ணிடுறான். எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. விடு விடு, அவளே வருவா. இப்ப அவ நம்ம கிட்ட சிக்கிருக்கா. இனிமே அவளே நினைச்சாலும் அவளால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெயிட் பண்ணுவோம். எனக்கு என்னவோ அவ மேனேஜர் கூட டை அப் பண்ணிட்டு நம்மள கழட்டி விட்டுருவாளோன்னு தோணுது. நான் 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அந்த ஆள் எடுக்காம தான் போனான். நீங்க தான் கூப்பிட்டு கொடுத்தீங்க. பணத்தோட பவர் தெரியாம பேசாதடி. அவன் எடுத்துட்டு போகாம மட்டும் இருந்திருந்தான் வையேன், வீட்டுக்கு போய் நைட்டு தூங்காம யோசிச்சிருப்பான். காலையில வந்து கதிரேசன் சாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு முடிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஆனா இப்போ அந்த பணத்தை கையில தொட்டு பாத்துட்டான்ல, அதோட ருசி அவனை தூங்கவே விடாது. நாம ஒண்ணும் பெருசா தப்பு பண்ணலையே, அவரோட பொண்ணு கேக்குறாங்கன்னு தானே கொடுக்க போறோம் அப்படின்னு செய்ய போற தப்புக்கு 1000 நியாயமான காரணம் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல சில ஸ்ட்ராங்கான காரணத்தை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேலையும் செஞ்சு கொடுத்துருவான். பணத்தை வாங்கிட்டு எவனுக்கு திருப்பி கொடுக்க மனசு வரும்? அட்வான்ஸ வாங்கிட்டாலே பிசினஸ் க்ளோஸ்ட்னு அர்த்தம் ரஞ்சி. ராஜிமா, நிஷா வரா. வா நிஷா, உட்காரு. அப்புறம் என்ன அப்டேட் ஏதாச்சும் இருக்கா? சாரிம்மா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. அத சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? போன்ல சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு சொன்னேன். இல்லம்மா, இது இவ்ளோ சிக்கலா இருக்கும்னு நான் நினைக்கல. அது எப்படி யோசிக்காம இருப்போம் நிஷா? எதுவுமே செய்யாம 80 கோடியில எனக்கு ஷேர் கூடன்னு வந்து கேட்க முடியுமா? இது என்ன பரம்பரை சொத்தா? எனக்கும் பங்கு தானு தானம் கேட்கறதுக்கு? மேனேஜர் கிட்ட பேசினியா நிஷா? சொல்றேன் மேடம்னு சொல்றாமா. நீ கூட்டிட்டு வந்ததை நம்பி ராஜிமா 10 லட்சத்தை தூக்கி கொடுத்தாங்க. அந்தாலும் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். போனதுல இருந்து ஒரு கால் பண்ணுவான்னு பாக்குறோம், இப்ப வரைக்கும் ஒரு கால் கூட வரல. இல்ல, நான் பேசிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட டைரக்டா பேச விடாம உஷாரா நீ அவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கியா நிஷா? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் இல்ல. நான் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சது இல்லையா? ரொம்ப பயப்படுறாமா. எது எப்படியோ நீ உஷாராதான் இருக்க. அம்மா, உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கவும் மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு எனக்கு ரியாலிட்டிய புரிய வச்சதே நீங்க தான். நீங்க மட்டும் என்ன கூப்பிட்டு சரியான நேரத்துல கைட் பண்ணலனா நான் ஏமாலியா தான் நின்னுப்பேன்ல. விடு நிஷா, என்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்தல முடியாது. அதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கே. மேனேஜர் பணத்தை வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்ல வந்த நிஷா. ஓ, ஆனா அந்த ஆள் இன்னும் பதட்டமா தான் இருக்காமா. அதெல்லாம் நடிப்பு. அவனே கூப்பிடுவான் பாரு. அப்படியே கூப்பிடலனாலும் ஒன்னும் பெருசா பண்ண வேண்டாம். அவன் பணம் வாங்கின வீடியோவை அவனுக்கே அனுப்பி விட்டுட்டா போதும். அடுத்த 5வது நிமிஷம் இங்க வந்து நிப்பான். ஒருவேளை அந்த ஆள் வந்து என்னால முடியாது, உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு போட்டுட்டு போயிட்டானா? அதை எப்படி விட்டுருவேன்? அவன் பணம் வாங்கினதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. திருப்பி கொடுத்தேன்னு அவன் வச்சிருப்பானா? வாய்ப்பே இல்ல. ஒன்ஸ் அவன் நம்ம கிட்ட இருந்து பணத்தை தொட்டுட்டானாலே அவன் சிக்கிட்டான் தான் அர்த்தம் ரஞ்சி. மேனேஜர் எப்படியும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாரு. எதுக்கும் நான் ஆபீஸ் பக்கம் போய் ஏதாச்சும் கலெக்ட் பண்ண முடியுதா பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. சரி, நான் வரேன். ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு போறதுக்கு வெக்கமே இல்லாம வந்திருக்கா பாருங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு அவளுக்கு பதட்டம் இருக்கு ரஞ்சிதா. அதான் அவளே வாலண்டியரா வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போறா. இப்ப நான் மேனேஜரை பத்தி ஒரு பிட்ட போட்டு விட்டது எதுக்குன்னு நினைக்கிற? இவளுக்கு பயத்தை உண்டாக்குறதுக்கு தான். மேனேஜருக்கு என்னவோ அதுதானே நாளைக்கு நமக்கும்னு ஒரு பீதி இருக்கும்ல, அந்த பயத்துல இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுவா. அடுத்து வரப்ப தெளிவான அப்டேட்டோட வருவா பாரு.
ஆமாங்க, நாளை கண்டிப்பா முடிச்சிடலாம். ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருக்குன்னு டேட் இருக்கு, அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அலர்ட் மெசேஜ் வந்திருக்குமே, அந்த மெசேஜ் வந்தப்பவே நீங்க இதை கவனிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்திருக்காது. சரி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து என்ன இஷ்யூன்னு பாக்குறேன், சரியா? நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க, நாளைக்கே நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம், சரியா? சரி, ஓகே. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, கஷ்டமோ நஷ்டமோ 100 வருஷம் உங்க நிழல்ல வாழணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா உங்கள மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலங்க. உங்களோட சேர்ந்து வாழலான்னு ஆசையா காத்திருந்தேன். ஆனா அப்படியே என் மனக்கோட்டை ஒரே நிமிஷத்துல தவிடு பொடி ஆயிடுச்சுங்க. கடவுள் எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியை வச்சாரு. அதை ஏத்துக்க என்னால இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் முடியல. அப்பட்டமா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை அவ்வளவு விரும்புறேன் விஜய். என்ன மல்லி? இல்லங்க, நான் சும்மா தான் பார்த்தேன். சரி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? போட்டு வரேங்க. உட்காருங்க. உங்களுக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? போட்டு வா மல்லி. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. இல்ல மாப்பிள்ள, தீபாவளி வருது, அதுக்கு நீங்க சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாப்பிள்ள, 60 வருஷத்துக்கும் நானும் என் வாழ்க்கையில எத்தனையோ தீபாவளி பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு இந்த தீபாவளி மாதிரி இல்ல மாப்பிள்ள. பின்ன செத்து போன என் பொண்ணு உயிரோட திரும்ப வந்திருக்கால. உண்மைதான். எனக்கு ஒரு சின்ன ஆசை மாப்பிள்ள, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தீங்க. தடபுடலா கொண்டாடணும். வர்ற தீபாவளியும் ஒரு வகையில தலை தீபாவளி மாதிரி தான். என் பொண்ணு புதுசா பிறந்து திரும்பவும் உங்ககிட்ட வந்திருக்கா. அதனால இந்த வருஷமும் நாம சிறப்பா கொண்டாடணும்னு என் மனசு சொல்லுது மாப்பிள்ள. அதுக்கு என்ன, நல்லா சிறப்பா கொண்டாடிரும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அது தீபாவளிய இங்க வச்சு கொண்டாட வேண்டாம், அங்க நம்ம வீட்டுக்கு போய் கொண்டாடுனா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். சாரிங்க, அங்க வேணாம். இல்ல மாப்பிள்ள, நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம மட்டும் போய் கொண்டாடணும்னு நான் சொல்லவே இல்லை. மல்லி, அன்னபூர்ணியம்மா எல்லாருமே போய் கொண்டாடுவோம். அவங்களுக்கு மனசுல ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இல்லையா? இல்லங்க, அது சரியா வராது. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஒரு நாள் தானே மாப்பிள்ள கேக்குறேன். உங்களுக்கு பேச சங்கடம் இருந்தா சொல்லுங்க, நான் வேணும்னு அவங்க கிட்ட எல்லாம் பேசுறேன். நீங்க ரேணுகாவோட அப்பாவா மட்டும்தான் யோசிக்கிறீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல, நியாயமான விஷயம்தான். ஆனா என்னோட நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. மல்லி எந்த சமயத்திலயும் நான் அவளை ஒதுக்கிடுவேன்னோ விட்டுருவனோன்னு நினைச்சிடக்கூடாது. நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றதும் நியாயம்தான் மாப்பிள்ள. நிஷா வேற அங்க தனியா இருக்கிறா. நிஷா கிட்ட பேசுங்க. நல்ல நாள் அதுவுமா அவ அங்க தனியா இருக்கிறது நல்லா இருக்காது. நீங்களும் ரேணுகாவை விட்டு அங்க போறதுக்கு யோசிப்பீங்க. பேசாம நிஷாவை இங்க வர சொல்லுங்க. யாரு அவளா? விடுங்க மாப்பிள்ள, அது நடக்காத விஷயம். அவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல மாப்பிள்ள. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, பேசி பாருங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இவ்வளவு சொல்றீங்க. காலையில எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு அங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்னு நான் நினைச்சிருந்தேன். நீங்க இங்கே கொண்டாடலாம்னு சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல. துணிமணி எல்லாம் வாங்கிட்டு அங்கேயும் போய் நான் அவளை கூப்பிட்டு பாக்குறேன். நிஷாவை இங்க வர சொல்றாரே, அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் விஜய் கூட வாழக்கூடாதுன்னு அவ அக்காக்காக நினைச்சான்னா, கதிரேசன் சார் வேற தலை தீபாவளி மாதிரி கொண்டாடணும்னு சொல்றாரு.
2 நிமிஷம் இருங்க, பாலெல்லாம் இருக்கு, காஃபி பொடி கலந்து எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா வேண்டாம், நான் வெளில தான் போறேன், நீ மாப்பிள்ளை கொடுமா. நான் வரேன் மாப்பிள்ளை. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அதான் என்ன? இல்ல, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போய் அண்ணனையும் தம்பி தங்கச்சியும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். இப்ப என்ன விசேஷம்? இல்ல, தீபாவளி இல்லங்க, அவங்க கூட கொண்டாடினா சந்தோஷப்படுவாங்க. ஏன் எங்க கூட கொண்டாடினா நானும் வெண்பாவும் சந்தோஷப்பட மாட்டோமா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இல்லாம நாங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோம்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.